Welcome to Pirun Advisory YouTube channel. Market is again donkey market prove ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமைக்கும் இன்னைக்கும் சம்மந்தமே கிடையாது. சாரி வியாழக்கிழமைக்கும் இன்னைக்கு சம்மந்தமே கிடையாது. எக்ஸாக்ட் ஆப்போசிட். அது நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தா தெரியும். 15-minute சார்ட்டு. இது வந்து Thursday. மறுபடியும் இன்னைக்கு கேப் டவுன். ஓகே. ஸோ 13 advances, 37 declines. Open price 837 அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. Plus previous close கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. That is okay, I'll come to that later. So previous close 867 அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. 837 ஓப்பன் ப்ரைஸ் அது கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஸ் ஆஃப் நோ வீக் தான், அந்த அட்வான்ஸ் டிக்ளைன் வீக்காக தான் இருக்கு. ஸோ ஃப்ரெஷ் லெக் அப்னாக்கா இந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆனதாக உண்டு. வில் சி மோர் அபவுட் த ஓப்பன் ப்ரைஸ் லேட்டர். 640 advances, 1,300 declines, 65,000 crores turnover, this is okay, but this is weak. On a weekday வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 கோடி டர்ன் ஓவர் ஆயிருக்கு. ஓகே, இன்னைக்கு இவன் ஸ்பைக் ஆயிருக்கு, வீக் ஸ்பைக் ஆகிருக்கு. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ் டுமாரோ. இன்னைக்கு ப்ராட் பேஸ்டு நெகட்டிவ் தான், எல்லாமே 1.5, 0.9 to 1.45, 2% டவுன். So according to the board, markets are down. For top 10 gains la paakalam. HCL Tech, TCS, Wipro, Britannia. So Infi, JSW Steel, Shriram Cements, Bharti Airtel. Top losers are Bajaj Finance, IndusInd Bank, SBI, Eicher Motors, M&M, Bajaj Auto. So TV என்ன சொல்றாங்கன்னாக்கா, லாக்டவுன் வர்றதுனால இதெல்லாம் வந்து டெக்னாலஜியில் மேலே போகுது அப்படின்றாங்க மெயினாக. ஓகே, பிஸ்கெட்லாம் மேலே பிரிட்டானியா மேலே போகுதுன்றாங்க, தெரியல எனக்கு. ஸோ அதனால் என்னாச்சு, ஃபினான்ஸ் இந்த பேங்க்ஸில் பேங்க்ஸ் அண்ட் மோட்டர்ஸ் அடி வாங்குது. ஓகே, ஸோ லாக்டவுன் வந்து இது கண்டிப்பாக அடி வாங்கும். செகண்ட் வேவ்ன்றாங்க, அது என்ன செகண்ட் வேவ் எனக்கு புரியல. இந்த லாஸ்ட் 8 months 3 தடவை செகண்ட் வேவ் வந்துட்டாங்க. யூரோப்ல செகண்ட் வேவ்ன்றாங்க, இப்போதான் இங்கே செகண்ட் வேவ்ன்றாங்கன்னு புரியல. ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தா அவர் இல்லை மகாராஷ்டிராவில் தேர்ட் வேவ் அப்படின்னாரு. சரி, இது எலியட் வேவோட மோசமாக இருக்குன்னு நினச்சி விட்டுட்டேன் நான். ஓகே, ஸோ அதனால வந்து ஸோ வில் கோ பை வாட் எவர் இட் ஹேப்பன்ஸ். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஐடியா 5% வால்யூம் டவுன், சேல் 7% அப்பு. சேல் இஸ் நாட் சேலிங், சேல் இஸ் ஃப்ளைங். ஓகே, PNB is down with volumes. Where are 4%, SBI 4% volume down, IDFC First Bank 4% volume down. ஸோ வால்யூம் டவுனில் 4% இருக்குது பார்க்கலாம் நம்ம. SBIன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன் திங் யூ ஷுட் ஆல்வேஸ் நோட்டீஸ், நம்ம நிஃப்டியை வச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக் போட்டுருக்கோம். ஸோ அதனால நீங்கள் வந்து என்ன மெயினாக வந்து இப்போ நீங்கள் எந்த ஸ்டாக்கில் வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்கள். இது வந்து லாஸ்ட் மந்த் க்ளோஸ், சாரி ஸ்டேட் பேங்க் வந்து மந்த்லி க்ளோஸ் வந்து 364. ஓகே, தட் இஸ் மார்ச் க்ளோஸ். இப்போ க்ளோசிங் வந்து 353. ஸோ ஃப்ரெஷ் லெவல் புல்லிஷ்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் அது கீழே க்ளோஸ் ஆகும் 367, அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் ஆகணும். இல்லை இன்னைக்கு ஹை, இன்னைக்கு 360, இன்னைக்கு அதே 367. ஸோ இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்டேட் பேங்க் ஸ்ட்ராங் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ வால்யூம் பார்க்கலாம். இந்த நேற்று வால்யூம் வந்து 3 crores, இன்னைக்கு வால்யூம் 5 crores. ஸோ முக்கால்வாசி ஸ்டேட் பேங்க் வந்து நான் இன்னும் ஒரு தடவை சொன்ன சுவாகான ஒருத்தர் கோச்சிக்கினாரு, நம்ம நண்பர் ஒருத்தர். ஸோ ஸ்டேட் பேங்க் வந்து தெரியல, வால்யூம் ப்ரைஸ் வால்யூம் அனாலிசிஸ் பிரகாரம் ஸ்டேட் பேங்க் டெம்பரரி வீக்னஸ் இப்படி வச்சுக்கலாம். நம்ம சுவாகாக்கு பதில் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸோ வீக்காக தான் இருக்கு. இதுவே தலையில் ஆன் எட்டு கதை தான். அதுவும் இது வந்து 4 crores, இன்னைக்கு 4 crores தான். ஓகே, பெரிய
இது 6 crores. இது 6 crores. So it is strong only about 56 rupees. 56 rupees கீழே weak. IDFC First Bank. அப்புறம் பெல் 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 பத்தி பயமா இருக்கு. பட் நம்ம சொல்லுவோம், சார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓகே, இது வந்து 2.84 crores, இது 5 crores, 4 crores. இந்த லோ 50.95 டெக்னிக்கல் வியூ. ஓகே, 50.95 கீழே க்ளோஸ் ஆன வீக், 49 க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால பெல் இஸ் வீக். பெல்லுக்கு ஒன்று மணி அடிச்சிட்டாங்கன்னு கேட்காதீங்க. மணி அடிச்சா ஸ்டார்ட் ஆகும், மணி அடிச்சா க்ளோஸ் ஆகும். ஸோ ஏதோ ஒரு மணி அடிச்சிருக்காங்க, அது என்ன மணின்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, ஸோ பெல் பார்த்தாச்சு. ஸோ வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் பஜாஜ் ஃபினான்ஸ், SBIN, JSW Steel, ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இஸ் டூ ஏர்லி. அகெயின் இந்த இன்னைக்கு வந்து யார் யார் வீக்காக இருக்காங்களோ, இது ரிசல்ட் வந்து இப்போ வீக்காக இருக்கக்கூடாது மார்க்கெட்டு. ஸோ அதனால வந்து மார்க்கெட் அந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே போகல, அந்த ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருந்தாங்க வீக் தான். எப்போ அதுக்கு அந்த க்ளோஸ்க்கு மேலே போய் க்ளோஸ் அப்போ தான் புல்லிஷ், அது வரைக்கும் வீக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு திஸ் மந்த் குட் பி a குட் லேர்னிங் பீரியட். பிகாஸ் இப்போதான் வந்து இந்த தடவை வந்து ரிசல்ட் மந்த் கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. சாரி, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து மேலே போனோம், பட் கீழே இறங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் மேலே போயிடுச்சு, பட் இப்போ இறங்கி இருக்கு. ஸோ 31st March க்ளோசிங் பாருங்க. யூ ஹேவ் டு see the அதுக்கு மேலே 31st March க்ளோஸ்க்கு மேலே எந்த ஸ்டாக் இருக்குதோ அதான் ஸ்ட்ராங்கு. நம்பர் 2, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்குதோ அதுவும் ஸ்ட்ராங். ரெண்டு கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அது கண்டிஷன் மீறாத வரைக்கும் ஸ்டாக்கும் சரி, இண்டெக்ஸ் சரி வீக் தான். ஸோ அது பிரகாரம் பார்த்தா இந்த அதானியெல்லாம் எப்பவுமே ஸ்ட்ராங் தான் நினைக்கிறேன் நான். அதானி ஸ்ட்ராங்னு மார்க்கெட்டுக்கே தெரியுது. 52 வீக் ஹை 81 இந்த மார்க்கெட்டில் ஒன்றும் புரியல. ஓகே, 52 வீக்ல 18, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பார்க்கலாம். இண்டெக்ஸஸ் பார்க்க போகிறோம். So Nifty Bank weak, Auto 2%, 3%, Financial 3%, 3%, 4% PSU, Realty எல்லாம் I think it is COVID impact ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து நான் கேட்டால் நான் மீன் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ ஆக மட்டும் ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம பார்க்குறோம். பட் இட்ஸ் டாங்கீஸ் மார்க்கெட், வேறு மாற்று கருத்து இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பார்க்க போகிறோம். இது 15 minute ஷார்ட்டு. நான் டெய்லி ஐம் டூயிங் சம் லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச். இது இண்டெக்ஸு நீங்கள் பாருங்கள். நம்ம அன்றைக்கி பேசும்போது இந்த கேப் இங்கே ஃபில்அப் ஆகாமல் இருந்தது, இந்த கேப் இங்கேயும் ஃபில்அப் ஆகலை, அப்புறமா ஃபில்அப் ஆகிடுச்சு கேப்பு. இப்போ திருப்பி இந்த கேப் வந்துருக்கு. ஸோ ஓகே, இந்த கேப் ஃபில்அப் ஆகாமல் மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம அன்றைக்கி என்ன சொன்னோம்னா, இந்த கேப் ஃபில்அப் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன் போகுதுன்னு பார்க்கலான்னு நினச்சா, இந்த கேப் ஃபில்அப் பண்ணிட்டு இந்த கேப் நம்ம ஃபில்அப் ஆகிடுச்சு. திஸ் கேப் இஸ் கம்ப்ளீட்டட், திஸ் கேப் இஸ் பெண்டிங். டவுன் சைடில் ஒரு பெண்டிங் இருக்குது, அப் சைடில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேப் வந்துருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து நம்மளை சாகாடிக்கு போகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 minutesலேயே இன்ட்ராடேலேயே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்ட்ராடேலேயே ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி மட்டும் தான் பார்க்க 15 minute ஷார்ட்டு நிஃப்டி இன் இன்வெஸ்டிங்கில் பார்த்துட்டு இருக்கேன் நான். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு லுக் அட் 15 minute ஷார்ட். ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது அந்த கேப்ஸ் எப்படி ஃபில்அப் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ கேப்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வாட்ச் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே இந்த கேப்பை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுமா, இந்த கேப்பை ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணுவோம் தெரியல. அது தெரிஞ்சவங்க we can make tons of money. எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாராவது கண்டுபிடிச்சி தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஹேவ் a great day. ரெண்டாவது நீங்கள் another thing is இந்த ப்ரீமியம் பார்த்தா ரொம்ப ப்ரீமியம் வந்து நேற்று வரைக்கும் பார்த்தா 60 பாயிண்ட் இது இன்றைக்கி. ஓகே, இப்போ க்ளோசிங் ஓகே, நடுப்புற ப்ரீமியம் வந்து ரொம்ப குறைஞ்சிது. 30-40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் வந்தது. பட் இப்போ அகைன் 60 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுச்சு. ஸோ நத்திங் மோர் டு ஆட்.
ஹாவ் a நைஸ் டே. நிஃப்டி நெக்ஸ்ட் வீக் இந்த பேரில் போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி திஸ் வீக்னு ஒரு வீடியோ இந்த வீக் நம்ம வீக்லி இனி ஆப்ஷன் டேட்டா வச்சு நம்ம போடலாம். வெயிட்டிங் ஃபார் தட். ஈவினிங் நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நிறைய இந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்க்கெலாம் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.